ஆலங்குடியில் வாரச்சந்தையின் புதிய கட்டடத்திற்கான வரி வசூலை ஒப்பந்தக்காரர் அதிகமாக வசூலிப்பதாகவும் பேரூராட்சி நிர்வாகத்தினரை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த வாரம் வியாழக்கிழமை சந்தை புறக்கணித்திருந்த வியாபாரிகள் இன்று ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரிடம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சருமான மெய்யநாதனை சந்தித்து மனு. 200 ரூபாய் வரியை 100 ரூபாயாக குறைப்பதாகவும் குலுக்கல் முறையில் உரிய அளவுடைய கடைகளை வியாபாரிகளுக்கு ஒதுக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். வாரச்சந்தை நடைபெறும் வாரச்சந்தை திறந்த வெளியில் நடைபெற்று வந்ததால் புதிய கட்டிடம் கட்ட ஆலங்குடி தொகுதி எம்எல்ஏவும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதனிடம் வியாபாரிகள் கோரிக்கை வைத்தது தொடர்ந்து அங்கு புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுத்து தற்போது புதிய கட்டிடம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் வாரச்சந்தையின் புதிய கட்டிடத்திற்கான வரி வசூலை தனியார் ஒப்பந்ததாரரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஒப்பந்ததாரர் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் அதனால் பேரூராட்சி நிர்வாகமே வரி வசூலை எடுத்து நடத்த வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் வாரச்சந்தையில் கட்டப்பட்டுள்ள பெரிய அளவுடைய கடைகளை உரிய முறையில் ஒதுக்க வேண்டும் என்று கூறி சந்தையில் கடை போடும் வியாபாரிகள் கடந்த வாரம் வியாழக்கிழமை நடக்க வேண்டிய சந்தையை புறக்கணித்தனர். அதற்கு முன்பாக பேரூராட்சி அலுவலகத்தையும் அவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தான் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் ஆலங்குடி எம்எல்ஏவும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதனை நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கினர். மனுவை பெற்ற அமைச்சர் மெய்யநாதன் 200 ரூபாய் வரியை 100 ரூபாயாக குறைப்பதாகவும் குலுக்கல் முறையில் உரிய அளவுடைய கடைகளை வியாபாரிகளுக்கு ஒதுக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் இந்த வாரம் முதல் வியாழக்கிழமைகளில் ஆலங்குடி பகுதியில் நடைபெறும் வாரச்சந்தை நடக்கும் என்று தெரிவித்தனர். அமைச்சர் தெரிவித்தது குழுக்கள் முறையில் கடை ஒதுக்கீட்டில் அதிகாரிகள், காவல்துறையினர், பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் முறையாக நடைபெறும் என உறுதியளித்தார். ஒப்பந்ததாரர்கள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கும் வகையில் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என கூறினார். சங்கத்தின் சார்பில் அனைத்து உறுப்பினர்கள் எல்லா பொறுப்பாளர்களும் அமைச்சர்கிட்ட பேசலாம். இந்த மாதிரி வாரச்சந்தையில் டெண்டரு கெஜெட்டில் ரேட்டு கூடுதலாக இருக்குது, அதை குறைச்சி கொடுக்க சொல்லி அமைச்சர்கிட்ட பேசினா அவங்க போட்டிருக்க டிக்கெட்டு அளவு எங்களுக்கு கடை பத்தாது, மினிமம் ஒரு 3 கடை இருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும், அந்த இதை பண்ணி கொடுங்க, ரேட்டையும் குறைச்சி கொடுங்கன்னு கேட்டால் அமைச்சர் நான் அதிகாரிகள்கிட்ட கலந்து உங்களுக்கு அதை 100 ரூபாய்க்கு தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 50 ரூபாய்க்கு தான் கேட்டோம், 100 ரூபாய்க்கு தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. பேரூராட்சி ஏற்கனவே வசூல் பண்ணது 50 ரூபா தர கடைக்கு கொஞ்சம் பெரிய கடைகளுக்கு 100 ரூபா வாங்கினாங்க, அதை நிர்ணயம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அது இப்போ பண்ண முடியாது, கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வசதிகளா, அதனால நீங்கள் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. 100 ரூபாங்கிறது நான் அதை அதிகாரிட்ட சொல்லி வாங்க சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு எத்தனை கடைங்கிறது 8 கடை எங்களுக்கு காய்கறி கடைக்கு பத்தாது, அதை 3 கடை மினிமம் கேட்டிருக்கிறோம். அதுக்குள்ளே 300 ரூபாய் கொடுத்துருங்க. அளவு 3 கடைக்கு உள்ள அளவு 324 அடி, 8க்கு 24 கொடுக்க சொல்லிடுறேன் இருக்காரு. தனித்தனியா மினிமம் 3, 2 தேவைப்படுற கடையில எடுத்துக்க சொல்லியிருக்காரு. மீன் பெட்டிக்கு 50 ரூபா வாங்க சொல்லியிருக்காரு. 100 ரூபாய் இருக்கு கெஜெட்ல. வெட்டுக்கூலி வெட்டுக்காரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது அமைச்சர் பேசுறேன், ஈவோட்ட பேசுறேன்னு இருக்காரு, வர சொல்லியிருக்காங்க. ஈவோ அது டெண்டரை ரத்து பண்ண சொல்லிட்டேன், உடனடியா ரத்து. இந்த வாரம் வாரச்சந்தை வழக்கம் போல இயங்குமா எப்படி? இது இந்த நாங்க இந்த வாரம் வழக்கம் போல சந்தை இயங்கும். வியாபாரிகள்ட்ட லிஸ்ட் கேட்டுருக்காங்க, கொடுத்து இந்த வாரம் சந்தையை ஓப்பன் பண்ணும். சந்தை இயங்கும். எம்எஸ் மாரியப்பன். விவசாயி பாதிக்கப்படுறாரு. சும்மா நம்ம எங்க சொல்ல போறோம்.
நீங்க ஏற்கனவே பேராஜ் வசூல் பண்ணிடலாம் இல்லையா? அதை பண்ணிக்கங்க. பேசிக்குவோம் எல்லாம். பிரச்சனை வளர்க்காம இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இங்க வாங்க, வியாபாரிகள் வந்து உட்காருங்க. குழுக்கள் முறையில நாங்க எடுத்து கொடுக்குறோம். உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுங்க. உங்களுக்கு கூடுதலா வசூல் பண்ணக்கூடாதுங்களா? முறையா வாங்க. அப்படி இல்லைன்னா பண்ணுவோம், இல்லைன்னா விடுங்க. நீங்க எவ்வளவு வாங்குறது? நல்லா